இங்கே நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ வந்து அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அந்த ஒர்க் ரிலேட்டடாக பேசிட்டு இருக்காங்களா, ஸோ அது ரிலேட்டடாக பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து ஹீரோ சொல்லுவார், சரி நீ சொன்னது கரெக்ட் தான், நானும் எவ்வளோ நாள் என் ஃபீலிங்ஸ் உள்ள அடக்கி வைக்க முடியும், அதனால நான் வந்து ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் ஜெலஸ் ஆகிட்டு ஷாக் ஆவாங்க. உடனே என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் போது அவங்க உடனே கேட்பாங்க, சரி அவன் என்ன சொன்னா அப்படின்னும் போது இல்லை அவங்க இன்னும் ஆன்சரே பண்ணல அப்படின்னும் போது, ஓ அப்படியா, அதான் நீ இப்படி இருக்க, ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நீ என்னை டம்ப் பண்ணியிருக்கல லிட்ரலாக இப்போ அப்படின்னும் போது அப்படின்னு வரா. உடனே இல்லை இல்லை நீ கூட டம்ப் ஆக வாய்ப்பு இருக்குது, சரி ஒன்று அவள் டம்ப் பண்ணிட்டானா நீ என்கிட்ட எப்போனாலும் ட்ரிங்க் பண்ண வரலாம், நான் உனக்கு ஷோல்டராக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே, ஆனால் உன் கூட இருந்த அந்த பழைய நாட்கள்லாம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்கள் பற்றி நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுவாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க, நான் கஷ்டத்தில் இருந்தப்போ நீ தான் எனக்கு லைட் என்னன்னு காமிச்ச, ஸோ அதனால தான் என்னமோ தெரில என்னால் இன்னும் உன்னை மறக்க முடியலன்னு நினைக்கிறேன், சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எதுக்கு என்ன டம்ப் பண்ணிவிடுவாங்க அவங்கன்னு சொன்னேன் அப்படி சொல்லி ஹீரோ கேட்குறப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துமே ஒரு பையன், அவங்க எக்ஸ்பீரியன்ஸி, அவன் செம்ம செக்ஸியாக செம்ம மேன்லியாக இருக்கான், அவனை யாருமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ஸோ எனக்கு தெரிஞ்சு உனக்கு கஷ்டம் தான் சான்ஸ் கிடைக்கிறது அப்படின்னும் போது இவர் கடுப்பாயிருவார். புரியல உங்கள் கண்ணுக்குலாம் செக்ஸினா என்னடி எனக்கு புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், ஏன் என்ன பார்த்தா பியூட்டிஃபுல்லாக தெரியுதா செக்ஸியாக தெரியல அப்படின்னு அவர் கேட்பார். உடனே அவங்களும் என்ன ரொம்ப த்ரெட்டன் ஆகிட்டு போல இருக்கே அப்படின்னு கேட்குறப்போ இல்லை விடு விடு அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே பாய், எதனா விஷயம் நடந்ததுன்னா அவனை ரிஜெக்ட் பண்ணால் என்னை மீட் பண்ண அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா காட்டுவாங்க. அவங்க வந்து ஒரு பில்டிங்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கும்போது பக்கத்து பில்டிங்லேருந்து நம்ம ஹீரோயின் வெளியே போவாங்க. ஹீரோயின் என்ன இங்கேருந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லேடியை பிடிச்சி நம்ம ஹீரோயினோட அம்மா கேட்பாங்க, இது என்ன பில்டிங் அப்படின்னும் போது இல்லை இங்கே குக்கிங் கிளாஸ் நடக்குது அப்படின்னோடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும், என்ன பண்ணனே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோ இருந்துட்டு இருப்பாரா. உடனே என்னடா நீ எங்கே இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை உன் தம்பி தாண்டி வர சொன்னா அப்படின்னு. அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், இப்போ உங்ககிட்டயும் பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டானா, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி பேசியிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்க அம்மா அப்பா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தோடனே ரெண்டு பேருமே கோவமாக வருவாங்க. கோவமாக வந்துட்டு ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோயின் பேக்கை பிடிச்சி எல்லாத்தையும் கொட்டி பார்ப்பாங்க. அங்கே பார்த்தா ஹீரோனோட குக்கிங் கிளாஸ் புக்கெலாம் இருக்குமா. உடனே அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அப்புறம் கத்துவாங்க. உடனே வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, அம்மா என்ன பண்ணுறீங்க, என்னோட ஸ்டப்ஸ் எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னும் போது, இல்லை நீ குக்கிங் போறியா அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்னு. எதுக்கு போகிற அப்படின்னு அவங்க அப்பாவே டென்ஷனே கத்துவாரா. உடனே இல்லை எனக்கு குக்கிங் பிடிச்சிருக்கு அதனால தான் போகிறேன், நான் சர்டிஃபிகேட் வாங்கினது உங்கள்கிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் கொஞ்சம் தடுப்பார். ஆண்டி கொஞ்சம் காமாக பேசுங்க, பாவம் அவளுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்ல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அம்மா கேட்பாங்க, ஓ அப்போ இந்த விஷயம்லாம் உனக்கும் தெரியும்லன்னு கேட்கும்போது ஆமா ஆண்டின்னும் போது, ஓ அப்போ நீயும் சேர்ந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் போது நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, அவன் ஒன்றும் பண்ணல, இது என்னோட ட்ரீம், நான் தான் அதுக்காக போராடிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவங்க அப்பால ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவார், இந்த மாதிரி நீ எதுக்கு பண்ற, இந்த குக்கிங் இவ்வளோ நாள் நீ ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்ல என்னாச்சுன்னு போது, இல்லை இதுக்கப்புறம் அந்த ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் அந்த பக்கம் நான் போகிறதே இல்லை, குக்கிங் தான் என்னோட பேஷன் அப்படின்னும் போது அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் வருங்க. புரிஞ்சுதான் பேசுறியா, உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கத்திட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்க தம்பியாக வருவான். அப்போ வந்து கத்திட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஸ்மார்ட்டான முட்டாளை வளர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்லுவாரா, அவங்க அப்பா யூஸ்வலாகவே ஹீரோயின் திட்ட மாட்டார், இந்த மாதிரி ஹாஷா திட்டினதும் ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்க அளவே ஆரம்பிச்சிருவாங்க. அழ ஆரம்பிச்சுட்டு, ஏன் என்கிட்ட இவ்வளோ ஹாஷா நடந்துக்கிறீங்க, இதோ இவன் இருக்கானே என்னோட தம்பி, அவன் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது உருப்படியாக பண்ணியிருக்கானா, முதல்ல மியூசிஷியன் ஆக போகிறான்னா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் ஆக்டர் ஆக போகிறான்னா அதையும் குவிட் பண்ணிட்டான், அதுவாக போகிறேன் இதுவாக போகிறேன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி குவிட் பண்ணால், ஆனால் அதுக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, பட் என்கிட்ட மட்டும் ஏன் ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க, நான் மட்டும் எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா, நான் ஒரு ஃபெயிலியர் கூட ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அவங்க அப்பா கத்துறாரு, நீ என்ன வேணாலும் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணலாம், பட் ஆனால் குக்கிங் சூஸ் பண்ணக்கூடாது, இது ஒன்று நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இப்போ பார்க்க ஃபேரி டெயில் மாதிரி தான் இருக்கும், எனக்கு ஸ்டார்டிங் அப்படி தான் இருந்தது, கஸ்டமர்லாம் நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க, ஹாப்பியாக ஃபுட்டு சாப்பிடுவாங்க, பட் அந்த மாதிரி ரியாலிட்டி கிடையாது, தயவு பண்ணி இது பண்ணாது அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப கத்துவாரா. ஒன்று ஹீரோயினுக்கு என்ன பேசுதுன்னு புரியாது, இந்த மாதிரி திட்டி விட்டு அவங்க பாட்டு வெளியே கிளம்பிடுவாங்க. ஹீரோ வெளியே போயிடுவார். அப்போ அவங்க தம்பி கத்துவாங்க, ஏண்டி எவ்வளோ மோசமான நீ அசிங்கப்படுத்திருக்க, இதில் ஏண்டி என்ன இழுத்து போட்டிருக்கேன்னு சொல்லி கத்துவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாட்டு கோச்சு வெளியே போயிடுவாங்க. ஹீரோ அவங்க கூட வெளியே போயிடுவாரா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வெளியே ரொம்ப கோவமாக போயிட்டு இருப்பாங்களா, அழுதுட்டு. அப்போ ஹீரோ வந்து கை பிடிச்சிட்டு, சரி நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் வான்னு சொல்லி கூட்டு போவாங்க. அங்கே ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய ட்ரீஸ்லேருந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க. அப்புறம் அதை பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் காம் ஆகிடும். அப்போ வந்து ஜென்ரலாக கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோ வந்து, சரி விடு அம்மா அப்பா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு உங்கள் அம்மா அப்பா மாதிரி ஃபேமிலி கிடைக்கலன்னு கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் அவங்கள ரொம்ப கல்ச்சர்டாக இருக்காங்க, வேர்ட்ஸை பார்த்து யூஸ் பண்ணுறாங்க, பட் என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டாங்க பாரு அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் புலம்புவாங்க. சரி விடு, எல்லா நேரமும் பேரண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும்னு இல்லை, அவங்களும் நம்மள மாதிரி தானே சில மிஸ்டேக் பண்ணுவாங்க, பட் ஆனால் அவங்க கூட ஆர்கியூ பண்ணால் கடைசியில் நமக்கு தான் கில்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண கூட இடமே கிடையாது, எங்கள் அப்பா வேறு இனிமேல் விட மாட்டாங்க அவங்க ரெஸ்டாரண்ட்குள்ளே அப்படின்னும் போது, சரி விடு உனக்கு ப்ராக்டிஸ் பண்ண இடம் தானே, என்னோட ஆஃபீஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓ ஆஃபீஸ்லையா, அப்போ யாரும் எதுவும் சொன்னால் நான் தான் அந்த ஆஃபீஸோட ஓனர், என்னை தாண்டி யார் என்ன சொல்ல போகிறா, நீ வந்து எப்போ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடும். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, அந்த ஃபாலோ ஆகிட்டு இருக்க லீஃபை பற்றி, எனக்கு இப்போ கூட இதெல்லாம் பாப்கார்ன் விழுற மாதிரி கூட கண்ணுக்கு அப்படி சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் காட்டுறாங்க, அந்த பேராமெடிக். அவங்க வந்து ஒர்க்கில் இருக்கும் போது இப்போ நம்ம ரிப்போர்ட்டர் இருக்கார்ல, அவரும் இவங்களை பற்றி ரிப்போர்ட் எழுதுறதுனால இங்கேயே ஒர்க் ஜாயின் பண்ணிட்டாரு கொஞ்ச நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு, இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சினா இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், கண்டிப்பாக ஹெல்மெட் வந்து மஸ்ட்டு, அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ பார்த்து ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வரும், வேகமாக கிளம்புவாங்க.
இப்போ நம்ம பேராமெடிக் தான் காட்டுவாங்க. அவங்களும் அந்த ரிப்போர்ட்டரும் வந்து எமர்ஜென்சின்னு போயிருப்பாங்க. அங்க வந்து ஒருத்தர் ட்ரீலருந்து கீழ விழுந்திருப்பாரு. ஸோ, அவருக்கு ஹெல்ப் பண்ண தான் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணி அவருக்கு அந்த சடனா ஸ்பாட்ல என்ன பண்ணேன்னே ரிப்போர்ட்டருக்கு புரியாது. ரொம்ப ஸ்டன் ஆயி நிப்பாரு. அப்புறம் ஒரு வழியா ஹெல்ப் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருவாங்க. அப்புறம் திரும்பி எமர்ஜென்சி கால் வரும். திரும்பி ஓடுவாங்க. யாரோ ஒருத்தர் வீட்லருந்து கீழ விழுந்திருப்பாரு. அவர காப்பாத்துவாங்க. இப்படி மாறி மாறி எமர்ஜென்சில ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வொர்க் வந்து ஒரு நிமிஷம் கூட பிரேக் இல்லாம ரன்னிங்லயே இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரிப்போர்ட்டருக்கே டயர்ட் ஆயிடும். எப்புட்றா இவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்ற மாரி. இப்போ நம்ம ஹீரோவ காட்டுவாங்க. ஹீரோ வந்து ஒர்க் ரிலேட்டடா வந்து ஒரு தியேட்டர் போயிருப்பாரு. அங்க இருக்க வந்து தியேட்டர் ரெனோவேட் பண்ணணும் சம்திங் அந்த மாரி ஏதோ ஒர்க் இருக்கும் போல. ஸோ அவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அங்க இருக்க பாப்கார்ன வாங்கி சாப்பிட்டு வெளிய வருவாரா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் கால் பண்ணிட்டு, இந்த மாரி "சரி நீ பிராக்டிஸ் பண்ண வரியா என் ஆஃபீஸ்க்குன்னு?" கேட்கிறப்போ, "ஏய் நிஜமா தான் நீ சொல்றியாடா?" என்னமோ "ஆமாமா நான் அங்க இருக்க ஒர்க்கர் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ஓகே தான். நீ வா" அப்படின்னும்போது, "ஓகே, ஓகே நான் இப்பயே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சந்தோஷமா வருவாங்க. இப்ப பார்த்தா வெளிய வரும்போது ஹீரோயின் ஃபேஸே டல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தா, ஹீரோயினோட எக்ஸ் ஃபியான்சி வந்திருப்பாரு. இப்ப ஹீரோயினோட எக்ஸ் ஃபியான்சியும் சேர்ந்து ஹீரோவ பார்க்க வருவாங்க. ஹீரோ கடுப்பாயிருவாரு. "இவன ஏன்டி இங்க கூட்டு வந்திருக்க?" அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாரு. இல்ல அவ குக்கிங் கிளாஸ் வெளிய நான் தான் வெயிட் பண்ணேன். அதனால தான் 2 பேரும் ஒண்ணா வந்தோன்னும்போது, ஹீரோ கோவம் வந்துரும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்டாக்கிங். இரு நான் போலீஸ் கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னும்போது, அப்படியா நான் வந்து இப்போ உன்னோட கிளையண்ட் அப்போ கூட நீ போலீஸ் கால் பண்ணி சொல்லுவியான்னு எக்ஸ் ஃபியான்சி கேட்பாரு. உடனே அங்க மேல இருந்து நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ணுவாரு ஒரு மென் கோவொர்க்கர். அவர் வந்து, "ஓ என் கிளையண்ட்க்கு வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க நாங்க ரொம்ப லவ்வோட கேரோட பேசுவோம். மேல வாங்க" அப்படி சொல்லி கூப்பிடுவாரா. உடனே இவருக்கும் கடுப்பாயிரும். இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மேல போயிட்டு வந்து என்ன விஷயம்னு கேட்கும்போது, அந்த எக்ஸ் ஃபியான்சி சொல்லுவாரு. இந்த மாரி எங்க அப்பா அம்மா ரிட்டயர் ஆயிட்டாங்க. ஸோ கொரியால வந்து ஒரு வீடு கட்டலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு என்ன மாதிரிலாம் வேணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்தா அந்த கோவொர்க்கருக்கு ஒரு கால் வந்துருமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீயே ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட விட்டுட்டு போயிருவாங்களா. உடனே ஹீரோ கடுப்பாயிரும். போய் இவனை நானா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ற மாதிரி. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ஹீரோயின் பத்தி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு புரியுதுல எங்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ் ஃபியான்சி கேட்பாரு. எனக்கு வந்து அவளை எவ்வளோ பிடிக்கும், எல்லாமே உனக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறப்போ, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, அதெல்லாம் உங்க பாஸ்ட் இல்லை அப்படின்னும் போது, இப்போ எனக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். ஓ அப்படியா, ஃப்ரெண்ட்ஷிப் இன்டென்ஷனில் தான் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஃபியான்சி கேட்பாரு. உடனே ஹீரோ வந்து ஓப்பனாக சொல்லிடுறாரு. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப் இன்டென்ஷன்ல நான் அவ கூட பழகலைப்போம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அவள் தான் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் சமைக்கிற இடத்துக்கு 2 பேரும் போட்டி போட்டு போய் நிப்பானுங்களா. உடனே ஹீரோயின் கடுப்பாங்க. எதுக்குடா இங்க வந்து நிக்கிறீங்கன்னு ஒண்ணு, இல்ல சும்மா தான் அப்படின்னும் ஹீரோயின் கடுப்பாயிருவாங்களா. இந்த மாதிரி என்னை வேலை பார்த்து விட்டீங்கன்னா தான் என்னால் குக் பண்ண முடியும். தயவு பண்ணி 2 பேரும் போங்க அப்படின்னும் போது ஹீரோ படுக்கு சரி ஓகே நான் டிஸ்டர்ப் பண்ணல போறேன்னுவாங்க. உடனே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்ல நீ குக் பண்றதை நான் கண்டிப்பா நீ பார்க்க போறேன் அப்படின்னு உடனே ஹீரோ திரும்பி வந்துருவார். அப்போ ஹீரோயின் கத்துவாங்க, மரியாதை 2 பேர் சேர்ல போய் உட்காருங்கடா அப்படின்ட்டு. 2 பேர் சேர்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினோட ஃபியான்சி சொல்லுவாங்க, வா எனக்கு இப்பயே வாசனைலாம் வருது அப்படின்னு. ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலடான்னு. இல்லையா ஆனால் எனக்கு உண்மையாவே வாசனை வருது. என்னமோ ஹீரோயின் ஆமா எனக்கு எதுவும் வாசனை வருது அப்படின்னும் போது ஹீரோ வந்து ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், நான் உனக்கு பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன் தேட்டர்லேருந்து அப்படி சொல்லும்போது எடு எடு அப்படின்னு எடுத்து சாப்பிட போவாங்க. அப்போ வந்து ஹீரோயினோட எக்ஸ்பீரியன்ஸி பிடிங்கிட்டு வந்து இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, ஹெல்தி இல்லைன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு கத்துவார். அப்போ வந்து ஹீரோயின் கத்துவாங்க, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது ஹீரோவும் கத்துவார், நான் என்ன விஷமா வச்சிருக்கேன் அப்படி பிடிங்கிட்டு போகிற அவளுக்கு கொடுக்காம இல்லை இதான் ஹெல்தி இல்லைன்னும் போது ஹீரோயின் வந்து அதெல்லாம் கேட்காம எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஹீரோ வந்து அப்படியே சந்தோஷத்தில் ஸ்மைல் பண்ணுவார். அப்போ ஹீரோ கேட்பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம தியேட்டரில் போய் டாய் ஸ்டோரிலாம் பார்த்தோமே, அது எப்படி மறப்பேன், எனக்கு இன்னும் அந்த லைன்ஸ்லாம் கூட ஞாபகம் இருக்கு. ஹீரோயின் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக பேசுவாங்க. சரி சரி எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு போவாங்க. அப்புறம் ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருப்பார். ஓகேவா. இப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் பேராமெடிக் அவங்களாம் காட்டுறாங்க. இப்போ நல்லா ஒர்க்லாம் முடிஞ்சு எல்லாரும் வரும்போது ரிப்போர்ட்டர்லாம் பயங்கர டயர்டாக இருப்பார். அதை பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, ஐயோ விட்டா நீங்கள் இப்போயே மயக்கம் போட்டு வந்துருவீங்க போல, உங்கள் ஃபேஸ் பார்த்தா அவ்வளோ டயர்டாக இருக்கு, ரொம்ப ஸ்டாமினா இருக்குலாம் சொன்னீங்க, பார்த்தா அப்படி தெரியலையேன்னு. ஒவ்வொருத்தரும் ஸ்டாமினாவும் டிஃப்ரென்ஸ் ஆகும்ல அப்படி சொல்லிட்டு ஒரு டயர்டாக சொல்லுவார். சரி ஓகே நம்மலாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கோ ஒர்க்கர் அப்புறம் ரிப்போர்ட்டர் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போவாங்க. அங்கே நல்லாயிருக்கும் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி எல்லாரும் ஜென்ரலாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு பிடிச்ச டைப் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோயினோட கோவர்க்லாம் சொல்லுவாங்க, அவங்க வந்து ரியல் மென்க்கெல்லாம் ஃபாலோ ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு ஃபுல்லாக மார்வெல் டிசி இந்த மாதிரி ஃபிக்ஷனல் மென் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அன்றைக்கி கூட ஒருத்தர் ரோட்டில் ஹெல்ப் பண்ணாரு, ஒரு ஃபிக்ஷனல் டிஷர்ட் போட்டுட்டு, அந்த மென்னா உனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படி பேசுகிறப்போ 2 பேருக்கும் ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடும். இவரும் ஷாக் ஆகிடார், பிகாஸ் இவருக்கும் தெரியல அது அவர் தான்ட்டு. ஷாக் ஆகிட்டு ரொம்ப பதட்டமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். ஐயோ சாரி சாரின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போங்க நம்ம ஹீரோயின் வந்து ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டாங்களா. ஸோ 2 பேருக்கும் கொடுப்பாங்க. உடனே ஹீரோ கேட்பாரு, என்ன 2 பலூன் எடுத்து வந்திருக்க, இவனுக்கு நீ சர்வ் பண்ணுறதுமா. ஆமாம் நிறைய டெஸ்ட் இருந்தால் தானே என்னால் க்ரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடிச்சுப்பாங்க, நான் வந்து கரெக்டாக சொல்லுவேன், நான் வந்து கரெக்டாக சொல்லுவேன். வந்து ஹீரோயின் வந்து சரி விடுங்க 2 பேருமே சாப்பிட வேணான்னு பவுல் போடுவாங்க. இல்லை நாங்கள் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சாப்பிட்ட உடனே ஹீரோ சொல்லுவார், வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு. பட் ஹீரோயினால் நிற்கவே முடியாது, ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாகவே இருப்பாங்க. அப்புறம் வயிற்று பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவாங்க. அப்போ ஒன்றுமே புரியாது, என்னாச்சுன்னு 2 பேரும் ஓடி வருவாங்க. அப்போ ஹீரோ கேட்பார், என்னாச்சு உனக்கு எங்கே வலிக்குதுன்னு கேட்கும்போது என் ஸ்டொமக் வலிக்குதுன்னும் போது அவ்வளோதான் ஹீரோயினோடைய வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து சரி எங்கே வைக்குது என்னென்ன சிம்டம்ஸ் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு தூக்கிப்பாங்களா. இப்போ 2 பேரும் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன் சண்டை போடுவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோயினோட எக்ஸ்பீரியன்ஸு கூடவே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. நீயே என்னை கூட்டு போடான்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போயிடுவாங்களா. ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிரும், எதுக்கு இவன் நம்ம கூட வராமல் அவங்க கூட போகிறான்ற மாதிரி.
இப்போ நம்ம ஹீரோனை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. அப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள், அப்புறம் உங்களோட மெடிக்கல் கண்டிஷன்லாம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது வந்து நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் ஸ்டேட்ஸில் இருக்கும்போது வந்து ஸ்டொமக் கேன்சருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னும் போது சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டொமக் கேன்சர் இருந்திருக்கும் போல், ஸ்டேஜ் 2ல இருந்துச்சு, அதனால் வந்து ஸ்டேட்ஸில் எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சது, 70% ஆஃப் மை ஸ்டொமக் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து ஹீரோனோட எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம ஹீரோனோட மெடிக்கல் ரிப்போர்ட்டில் எடுத்து வந்து டாக்டர் சப்மிட் பண்ணுவாங்க. இங்கே நம்ம ஹீரோ பயங்கர சோகமாக இருப்பார். அவ்வளோதான், இன்றைக்கி இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா.